இந்திய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் சரியான சமர் நடந்து கொண்டிருந்தது, யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்துவது? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிடும். இதிலே அது மிகவும் பாதிக்கும். ஆகவே ஒன்று யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்க சொல்லலாமா? அதில் இருக்கிற நிலைமையை அறிந்து டாக்டர் கலைஞரிடமே சொல்லி அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ராஜீவ் காந்தியிடம் சொல்லி ஏற்பாடு செய்யலாமா என்ற எண்ணத்தில் நான் அவர்களிடத்திலே, கிட்டுவிடத்திலே, முக்கிய தலைவர்களிடத்திலே ஒரு செம்மொழி பூங்கா அமைந்து விட்டது. பக்கத்தில் இருக்கிற உட்லண்ட்ஸில் அப்புறம் ராத்திரி நேரம் கூட போகிறார், மரத்தடியில காலை நிறுத்திட்டு ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டு பேசிட்டே இருக்கலாம். அங்கே அவர்களை அழைத்து சென்று ஒரு முடிவு செய்திருக்கிறார். என்னை நீங்கள் இலங்கை ஈழத்துக்கு அனுப்ப வேண்டும், வன்னிக்காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று. என்ன கேலி பண்றீங்களா? ரெண்டு நாட்டு ராணுவமும் கடல்ல நிக்குது, தரையில நிக்குது. உங்களை எப்படி உயிரை பணைய வச்சு அனுப்புவோம்? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். உங்க தலைவர்கிட்ட நான் சொன்னதாக சொல்லுங்கள், நான் வருவேன், சந்திக்க வருவேன் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். மறுநாள் வரக்கூடாது, உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தலைவர் சொல்லிவிட்டார். மீண்டும் சொல்லுங்கள், நான் வந்துதான் தீர்வேன் என்று. அவ்வளவு பிடிவாதமாக அண்ணன் சொல்லுகிற பொழுது அதற்குரிய படகை ஏற்பாடு செய்வோம் என்று 3 இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு புதிய படகை எனக்காக தலைவர் பிரபாகரன் அங்கிருந்து அனுப்பி வைத்தார். ஒரு வார காலம் சூசையன் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தது. அந்த பாஸ்போர்ட்டை வெளியே எடுத்து காட்டுவது, வைப்பது, இதெல்லாம் என் வீட்டாரை ஏமாற்றுவதற்காக. நான் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் போகிறேன், விசா வாங்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த பாஸ்போர்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னேன். குறிப்பிட்ட நாளில் புறப்படுவது என்று முடிவெடுத்து 3ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. அந்த பிப்ரவரி 3ஆம் தேதி அப்பொழுது கடற்கரைக்கு கூட்டி சென்று என் மனைவி பிள்ளைகளிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே குமரன் சில்க்ஸ் வந்து என் மனைவிக்கு பட்டு சேலை, என் பிள்ளைகளுக்கு புது துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க என்ன திடீர்னு எங்களுக்கு இப்போ பட்டு ட்ரெஸ் எல்லாம் வருது, ஒரு நாள் இல்லாத இல்லை, திமுக ஜெயிச்சிருச்சு இல்லை, அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லை, அதுக்காகத்தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் போவதுன்னு முடிவு செய்து விட்டேன். அநேகமாக திரும்பி வரமாட்டேன். அப்பொழுது விதவை கோலத்தில் இருக்க வேண்டிய நேரத்திலும் கடைசியாக சந்தித்த சந்திப்பு நினைவில் நிற்க வேண்டுமே என்பதற்காக நான் அதை சொல்லிவிட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே புறப்பட்டு சென்று அந்த கார் டிரைவரிடம் டி நகர் போன உடனே நீ வீட்டுக்கு போ, என்னை கூப்பிடுறதுக்கு அந்த விசா ஏற்பாடு பண்ணவங்க வராங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்களுடைய மாருதி காரில் ஏறி புறப்பட்டு அவர்களோட தங்கி இருந்த வீட்டுக்கு என்னை அழைத்து சென்று அங்கிருந்தவாறே டாக்டர் கலைஞருக்கு 6 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என்னால் இந்த இயக்கத்துக்கு கடிகளவு தீங்கு நேர்மாறாலும் என்னை நானே பலியிட்டுக் கொள்வேன் என்ற வாக்கியங்கள் அதைத்தான் எழுதியிருந்தேன். மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்பதை தலைப்பிலே போட்டு நான் இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கிற போது நான் மன்னி காடுகளுக்குள்ளே சென்று கொண்டிருப்பேன் என்று இந்த கடிதத்தை திவான் எழுத திரும்ப எடுத்து நான் அதை என்னுடைய எழுத்தாக எழுதி என் உயிர் நண்பர் குட்டி என்ற சண்முக சிதம்பரத்தை, அவர் கொளத்தூர் ஜமீன்தார் வாரிசு, என் உயிர் நண்பர், அவரை வரவழைத்து, கலைஞருக்கு அவர் நன்றாக தெரியும், இந்த கடிதத்தை கொடுத்து இதை 6:30 மணிக்கு காலை நடைபெற முடித்துவிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு வருவார், அவர் கையிலே இந்த கடிதத்தை கொடுத்து விட வேண்டும் என்று போனவுடன் செயல்பணி இந்நேரம் வந்திருக்கையில என்னன்னு கேட்டான். ஒண்ணுல வைகோ அனுப்பியிருக்காரு, நீ முதலமைச்சர் வந்த உடனே என் பேரை சொல்லு. முதலமைச்சர் வாக்கிங் முடிச்சு வந்துட்டாரு, அவர்கிட்ட கொண்டு போய் சொன்ன உடனே யார் குட்டியா, திருநெல்வேலி குட்டியா வர சொல்லுங்க. இவர் போய் கடிதத்தை கொடுத்தார். அதிர்ச்சிக்கு ஆளானார் முதலமைச்சர், தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு ஆளானார். அதன் பிறகு அதை பற்றி வாதங்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தன. நான் அதில் போய்கிட்டு இருக்கிறேன். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது யூனியன் விகடனில் திமுக எம்பி ஈழத்திற்கு பயணமாமே, படகில் பயணமாமே என்று பாக்ஸ் கட்டி ஒரு செய்தியை போட்டு விட்டார்கள். இதை தெரிந்து கொண்ட ஒரு நபர் கொடுத்த செய்தி அது யூனியன் விகடனுக்கு சென்று
இந்தியா டுடே காரனுக்கு தெரிஞ்சு அவன் ஜூனியர் வார்டனுக்கு சொல்லி அதில் போட்டு விட்டார்கள். அதை போட்டு விட்ட உடனே கால்கட் இந்திய தலைமை சேனாதிபதி தென் பிராந்தியத்துக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து விட்டார். இந்த மாதிரி மிஸ்டர் வை கோபால்சாமி இலங்கைக்கு போயிருக்கிறார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி ஒன்றும் தெரியலையே என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அன்று மாலையே ஒரு அறிக்கை, பொதுச் செயலாளருடைய அறிக்கை, வை கோபால்சாமியினுடைய ஈழ பயணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள். இந்த அறிக்கையை பேபி சுப்பிரமணியம் இங்கே இருந்து அங்கே அவர்களுடைய பொறியிலே தட்டி அனுப்புகிறார். நானும் பிரபாகரன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது செய்தி வருகிறது. உடனே சொல்கிறார், நீங்கள் உடனே ஊர் திரும்ப வேண்டும், உங்கள் அரசியல் எங்களால் பாழாகிவிடக்கூடாது, திமுகவில் இருந்து உங்களை நீக்குகின்ற நிலைமை ஏற்படக்கூடாது, நாளை மறுநாள் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும் என்றார். நான் போக மாட்டேன், நிச்சயமாக போக மாட்டேன், இது என்னை பிடித்துக் கொடுப்பதல்ல, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேதான் பிரபாகரன் இருப்பார் என்று இந்திய ராணுவம் யூகித்து விடும். ஆகையினாலே இந்த நிலைமையை நான் எதிர்பார்க்கவில்லை, நான் தமிழ்நாட்டுக்கு நீ போவதாக இல்லை, இங்கேயே இருக்க போகிறேன் என்றேன். ஒரு டைட்டான சண்டை வரப்போகுது, 1,00,000 ராணுவம் இங்கே வந்து குவிந்திருக்கு, நீங்க போய்த்தான் ஆகணும் என்று அந்த பங்கர்ல நிலவரையில ஒரு படியில காலை வச்சுக்கிட்டு இன்னொரு படியில அடுத்த காலை வச்சுக்கிட்டு அவர் என்னிடத்திலே வாதாடியது இன்னமும் என் கண்களிலே பசுமையாக நிழலாடி கொண்டிருக்கிறது. சரி, நீங்க இவ்வளவு வற்புறுத்தி சொல்லும்போது உங்களுக்கு நான் சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பல, நான் போறேன், நாளைக்கு போய் கரும்புலிகள் பயிற்சி பாசறையை பார்த்து விட்டு வரணும்னு மறுநாள் காலை 6 மணிக்கு அனுப்பிட்டாங்க. கரும்புலிகள் பாசறையிலே போய் நான் பேசினேன், பேசிவிட்டு திரும்பி வந்தேன். பிரியாவிடை கூட்டம் நடைபெற்றது, அதிலே கிட்டுவும் தலைவரும் கலந்து கொண்டார்கள், நானும் கலந்து கொண்டேன். லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்க. எல்லாரும் பேசிவிட்டு நான் பேச ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்தில் தலைவரிடத்திலே வந்து செல் அடிக்கிறான், இந்த ஏரியாவை பார்த்து பேரங்கி செல் அடிக்கிறான். அங்கே போட்டிருக்கிற லைட் வெளிச்சம் ரொம்ப தூரத்துக்கு தெரியுது, நம்ம உடனே இப்போ இந்த லைட்டெல்லாம் அணைச்சிட்டு கூட்டத்தை கலைச்சிடணும் அப்படின்னு உடனே பெரிய ஆபத்து வந்து விடும்னு சொல்லி அந்த கூட்டம் அதோடு நிறைவுற்றது. யூகுளில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் டிவியிலே எடுத்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அந்த பேச்சு இருக்கு, தலைவர் பேசுகிற பேச்சு இருக்கு, பிரபாகர் பேசுகிற பேச்சு இருக்கு, கிட்டு பேசுகிற பேச்சு இருக்கு, நான் பேசுனதுலேயும் பாதி இருக்கு. அப்புறம் அந்த கூட்டத்தை நிறுத்திட்டு நான் போய் நைட்டில் உட்கார்றேன். அவருடைய அறையில் பலகை கட்டில் தான் அவருக்கு, அந்த கட்டில் உட்கார்ந்தேன், அவர் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தார். நான் தலைவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஒண்டி கொடுத்துடணும். சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அந்த பலகையில் கவலையில் நான் முழிச்சு பார்க்குறேன், எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. 4 பக்கம் எழுதி பொடி எழுத்துல அதை அவருடைய தனி நோட் புக்குள்ள இதை எடுத்து திரும்ப காப்பி பண்றாரு. அதை எழுதிக்கிட்டு இருக்கும் போது மற்ற இன்னியுமா எழுதுவீங்க, இதை எழுதிட்டேன், அதை இங்க பிரதி எடுத்துக்கிறேன் நான். அது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனாலதான் டைப்புக்கு எல்லாம் அனுப்புறாரு. அவரே எடுத்து இதை எழுதி கொண்டு சரி காலையில் 5 மணிக்கு புறப்படணும் அப்படின்ட்டார். 5 மணிக்கே வெந்நீர் வைத்து கொடுத்தார்கள். நான் காலையிலே வெந்நீரிலே குளித்து பழக்கப்பட்டவன். உணவு வந்து சேர்ந்தது. அந்த உணவு புட்டு வச்சிருந்தாங்க, மீன் வறுத்து வச்சிருந்தாங்க, எறா வச்சிருந்தாங்க, என்னென்னமோ வச்சிருந்தாங்க. நான் ஒன்றும் சாப்பிடல. நான் அப்படியே இருக்க எனக்கு கண்ணீர் மாலை மாலையா வந்துகிட்டே இருக்கு. திரும்ப உங்களை நான் சந்திக்க முடியுமா, ஏன்னு அழுறீங்க, உங்களை வாழ்க்கையில் நான் திரும்ப சந்திக்க முடியுமா என்ற சந்தேகம் மனதில் இருக்கிறது. உயிருக்காபத்தாக 1,00,000 படை வீரர்கள் சுற்றி இருக்கிற போது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களை விட்டு விட்டு போகிறேனே என்று. ஒன்றும் ஆகாதுன்னு எங்களுக்கு, நீங்க போயிட்டு வாங்க என்று சொன்னபோதுதான் நான் தெரிந்து கொண்டேன். அவர் மனைவியையும் அவரது பிள்ளையையும் அனுப்பும்போது 2 விடுதலை புலிகள் தான் பாதுகாப்புக்கு போயிருக்கிறார்கள். எனக்கு 57 பேர் விடுதலை புலிகள் பாதுகாப்புக்கு வந்தார்கள். அதில் 7 பேர் தளபதிகள், பால்ராஜ் உட்பட. பால்ராஜ் தான் மிகப்பெரிய தளபதி. ஜேம்ஸ் உட்பட. ஜேம்ஸ் தான் 3 இந்தியன் டேங்க் அடிச்சவன், யாழ்ப்பாணத்துக்கு வந்த டேங்க் 3 டேங்க காலிப்பட்டவன். அந்த ஜேம்ஸ் கொடுத்த வாட்ச் தான் எனக்கு கொடுத்துட்டு என் வாட்ச் அவருக்கு கொடுத்துட்டேன். அவர்கள் எல்லோரையும் எல்லா பகுதியிலிருந்து வர சொல்லி 7 தளபதிகளையும்
இந்த 57 பேரோடு சேர்த்து நீங்க ஒரு அணி முன்னால போகட்டும், இந்திய ராணுவம் மறிச்சதுன்னா நீங்க தகவல் கொடுங்க, இவங்க பின்னாடி பின்தங்கிக்கிடட்டும் என்று சொல்லிவிட்டு வரிசையில போகும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் 4 பேர் போங்க, சைட்ல இருந்து புல்லட் வரலாம், ஸ்னைப்பர் புல்லட். எவ்வளவு யோசனை பண்றாரு பாருங்க. அப்ப உங்களை தாண்டி தான் புல்லட் அவருக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னப்ப சொன்னேன், இவங்க எல்லாரும் விசக்குப்பி கட்டி இருக்கிறாங்க. ராணுவம் அழைச்சிட்டதுன்னா விசக்குப்பி இருக்கு, பிடிபட்டா உடனே விசக்குப்பியை கடிச்சு சயனைடு கடிச்சு அந்த நிமிடமே இறந்துருவாங்க. இப்ப நான் பிடிபட்டுக்கிடுவேன்ல, என்னைய சித்திரவதை பண்ணுவான்ல, விரல் நகத்தை ஊசி ஏத்துவான்ல, எந்த இடத்துல இருந்து வர்ற, பிரபாகரன் எந்த திசையில இருந்து வர்ற, எவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற, எப்ப புறப்பட்ட கேட்பான்ல. உங்களையே காட்டி கொடுக்கறதுக்கு நான் இங்க வந்தேன். இப்ப எனக்கு அவங்களாம் உயிரை விட்டுருவாங்க. இப்ப நான் சித்திரவதை எப்படி தாங்க முடியும்? என்னால தாங்க முடியுமா ஊசி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா? என்ன அப்படிலாம் நடக்காதுன்னு. நடந்தா என்ன செய்வீங்க? எதையுமே முன்கூட்டி திட்டமிடுகிறவர் தானே. எனக்கு ஒரு விசக்குப்பியை கொடுங்க, சயனைடு கேப்சூலை கொடுங்க. என்ன செய்தார் தெரியுமா? பொட்டம்மான கூப்பிட்டாரு. அவர் எப்பயுமே 2 சயனைடு குப்பியை சேர்த்து கட்டி இந்த இடத்துல போட்டிருப்பாரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சயனைடு குப்பி, தலைவர் மட்டும் 2 சயனைடு குப்பியை சேர்த்து கட்டி இதில் போட்டிருப்பாரு. பொட்டமான கூப்பிட்டு ஒரு சின்ன கயிறு கழுத்தில் மாட்டுற மாதிரி கயிறு ஒன்று தயார் பண்ணிட்டு வந்தார். ஒரு சிவப்புல ஒரு கயிறு தயார் பண்ணிட்டு வந்த உடனே இந்த 2 குப்பியை வெளியே எடுத்து அதிலே ஒரு சயனைடு கேப்சூலை பிரித்து அவர் கையாலே அந்த கயத்தில் கட்டி என் கழுத்திலும் மாட்டி விட்டார், கட்டி விட்டார். நான் சொல்வது, விடுதலை புலிகளில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் வைகோவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அவர் நிறைய பேருக்கு சயனைடு கேப்சூல் கொடுத்திருப்பாரு, அங்க இருக்கக்கூடிய சயனைடு கேப்சூல் எடுத்து கட்டியிருப்பாரு. அவர் கழுத்தில கடந்த சயனைடு குப்பியை என் கழுத்திலே எடுத்து மாற்றினார் என்றால் அந்த சயனைடு குப்பி இன்னமும் பத்திரமாக இருக்கிறது. அப்பொழுது வெறும் பயறு, ஒரு 2 சாக்கில பயரும் தண்ணி, இது பகல் பூரா நடக்க வேண்டியது இருக்கும், நீங்க முள்ளு கிழிக்குவாங்க, இங்க கொஞ்சம் பத்திரமா போங்க என்று சொல்லி அனுப்பினார். நான் நினைத்தேன், நான் ஒரு அற்ப சாதாரணமான உயிர், என்னால் ஒரு ராணுவத்தை எடுத்து சண்டை போட முடியுமா? என்னைய பாதுகாக்கிறதுக்கா இவ்வளவு முயற்சி? ரொம்ப நான் நெகிழ்ந்து போனேன். இதுக்கு இத்தனை பேர் பட்டாளம் கூட அனுப்புறாரு, என்னை பத்திரமாக கொண்டு போய் அக்காவுக்கு பதில் சொல்லணும், பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக அதை செய்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு புறப்படும் பொழுதே அந்த இரவிலே எண் மாறிவிட்டதனாலே படகு, வந்த படகுகளோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. புலிகள் அனுப்பிய படகோடு கரையிலிருந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை. விடியற்காலை 4:30 மணிக்கு இனி நாளைக்கு பார்த்துக் கொள்வோம், பகலிலே தேடி பார்க்கலாம், நாம் இப்ப திரும்ப போக முடியாது என்று வல்வெட்டித்துறையில இருந்து 2 மணி நேரம் நடந்து வந்து சேர்ந்த அந்த இடத்துல இருந்து திரும்ப பக்கத்துல ஒரு சின்ன காட்டுக்குள்ள போனோம். போகும்போது பரவலன்னு விடிஞ்சிருச்சு, வெளிச்சத்தை வர ஆரம்பிக்குது. போறோம்னா டப்பு டப்புட்டு கீழே படுத்துட்டோம், எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்தது இல்லையா? அப்பொழுது தலைவர் பிரபாகரனுக்கு ஓட்டியாக இருப்பவர் பாலன், இப்ப லண்டன்ல இருக்காரு, அவர் தான் எப்பயும் படகை ஓட்டுறவர். அவரை வரவழைத்திருந்தார் என்னை அழைத்து கொண்டு வருவதற்கு. பாலனும் நானும் பக்கத்துல அந்த பெரிய மரத்துக்கு கீழே படுத்தோம். அவர் இப்படி படுத்தார், நான் இப்படி படுத்திருக்கிறேன். வெளிச்சம் வந்துருச்சு. இவ்வளவு தண்டி கண்ணாடி விரியன், நல்ல பாம்பை விட கட்டு விரியனை விட கொடிய விஷம் கொண்டது கண்ணாடி விரியன். அந்த கண்ணாடி விரியன் அந்த மரத்தினுடைய தூரில் இருந்து அப்படியே வந்து விழுந்து பாலனுக்கு எனக்கு இடையில விழுந்து அப்படியே போகுது. நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்பயே நினைச்சேன், நமக்கு உயிர் கெட்டியா இருக்கு, இன்னைக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே போல ராத்திரி போகும்போது பசி, கடுமையான பசி, எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் படுத்துட்டேன். அப்ப சொன்னாங்க, மான் அடிச்சு பக்கத்து ஊர்ல இருந்து கறி செஞ்சு கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு. ஒண்ணு மான் கறியா அப்படின்னு துள்ளி எழுந்திருச்சு உட்கார்ந்த. எவ்வளவு அருமையா இருக்கும் மான்கறி. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த நம்ம கூட்டிட்டு போன தோல்ல தூக்கிட்டு வந்த பாம்பு என்கிற அந்த பட்டப்பெயருடையவன், அண்ணா இப்படி பரண்டு படுங்க, தேள் அங்க இருக்குன்னு அந்த தேள் படுத்திருக்க இடத்து பக்கத்துல அடிச்சாரு. சரி, இதுலயும் தப்பிச்சிட்டோம், இதுலயும் தேள் கடிக்கல. இதற்கு மத்தியிலே அங்கே இருந்து இங்கே வருவதற்குள் இந்திய ராணுவத்தின் பிடியில் வைகோபால்சாமி என்று 8 காலத்திலே பத்திரிகை செய்தி அப்படி வந்திருக்கு. 8 காலம்
நாங்க இங்க வாரம் 2 இன்ஜின் ரிப்பேரா போச்சு. 4 மணி கனெக்ஷன் கொடுக்க முடியல, கரையில் இருக்கிறவர்களுக்கும் தொடர்பு எடுக்க முடியல. இப்ப என்ன செய்யறது, எப்படி போவோம்னு வந்துட்டோம். 4:30 மணி இருக்கும். நாங்க வந்து முதல்ல புறப்பட்ட இடத்துக்கிட்டே வந்துட்டோம், ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி. அங்க இருந்து போட்டு பார்க்கிறோம், போன் கிடைக்கல. அப்போ ஒரு பையனை இறங்கி, நீ நீந்தி போய் கரையில போய் நம்ம பையங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அவன் நீந்தி போய் பார்த்தா அவங்க தான் சொல்லியிருக்காங்க, எல்லாம் இந்த கோஸ்ட் கார்ட்ஸ் கடலோர படையினர் இன்னேரே காத்திருந்தாங்க, வைகோ இப்படிதான் வருவாரு அநேகமா அப்படின்னு, இனி வரமாட்டாருன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே என்னை கொண்டு அங்கே உட்கார வச்சு, உடனே ஒரு கடையில் போய் பூரி கிழங்கு எல்லாம் வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சு அந்த காரிலேயே அழைச்சிட்டு வந்து இங்கே உளுந்தூர்பட்டியில் இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு அந்த நிழல்ல காரை நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொண்டாந்து கொடுத்து, அதன் பிறகு நான் 6:45 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ போகலாம் தாடி வளர்ந்து எப்படியோ வந்து சேர்ந்தேன். பிறகு நடந்ததெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிக்கைகள் வந்தது, நான் போனது தவறு என்று நீக்கப்பட இருந்த சூழ்நிலை, இவையெல்லாம் முடிந்தது. ஆனால் என்னுடைய வீட்டில் அந்த புலிகளுக்கு சோறிட்டு அவர்களை பாதுகாத்து வைத்தது என்னுடைய தாய் மாரியம்மாள். அந்த கட்டத்திலே கைது செய்யப்பட்டவன் என் தம்பி வை ரவிச்சந்திரன். பத்மநாபா கொலை வழக்கிலே அவனையும் எதிரியாக சேர்த்து 1 வருஷம் தடா கைதியாக சென்னை சிறையிலும் பாளையங்கோட்டை சிறையிலும் என் தம்பி வை ரவிச்சந்திரன் இருந்தான். ஆக எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே தியாகம் செய்திருக்கிறோம்.